ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மகா மந்திரத்தை பார்க்கும் பொழுது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்றுதான் சொல்லுகின்றார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று இம் என்கின்ற அந்த எழுத்தை அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. அருட்பெருஞ்சோதி என்று இஞ்சன்னா போடுகின்றார், தனி பெருங்கருணை என்று இங்கண்ணா போடுகின்றார். தமிழில் நாம் இப்படி விரிவுபடுத்தி சொல்லும் பொழுது எனது கழுதகை நண்பர், நமது சங்கத்தினுடைய பொருளாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த தமிழ் பயல்களெல்லாம் சுட்டி எரிக்கணும் பார். என்ன மாதிரி தமிழ் பேசுறவங்கள, தமிழர் தான் எல்லாரையும் இல்லை, என்ன மாதிரி தமிழ் பேசுறவங்களாம் சுட்டு போசுக்கணும் அந்த பயல்களே பார். என்னால இந்த விளக்கங்களை பேசாம இருக்க முடியல. ஏன்னா பெருமான் மிக மிக தெளிவானவர், மிக மிக அதை விட தெளிவு. அவர் பயன்படுத்தி அழகுபடுத்தி இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை, சொற்களை யாருமே பயன்படுத்தியதில்லை இலக்கியத்திலே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பெருமான் பயன்படுத்தி இருக்கின்றார். அருட்பெருஞ்சோதி இஞ்சன்னா போடுமையானால் அதை விட பெரியது எதுவுமே இல்லை. அது ஆங்கிலத்திலே சொன்னால் தட்ஸ் கால்ட் அல்டிமேட், அதை விட வேறு இல்லை என்பது பொருள். தனி பெருங்கருணை என்ற அந்த இடத்துல இங்கன்னா போட்டால் அதுவும் அதுவேதான். அந்த கருணையை விட உயர்ந்த கருணை வேறு எதுவும் இல்லை, தனி பெருங்கருணை. எனவே நீங்கள் அருட்பெரும் ஜோதி என்று இம்மு போடாதீர்கள் என்று நான் பல முறை சொல்லுகின்றேன். நாம் இதை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் எப்பொழுது பெருமான் தந்த முதிய நிலைகளை அடையப் போகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, பெருமான் சொன்ன அந்த மகா மந்திரத்தில் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார்கள். அதே பெருமான் சித்திவளாகத்தினுள்ளே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டர கலக்கும் தருணம் வந்தது. எப்பொழுதும் போல் நான் உள்ளே செல்பவன் வெளியில் வருவேன் என்று காத்திருக்க வேண்டாம், நான் இப்பொழுது செல்பவன் வெளியில் வரமாட்டேன் என்று ஏற்கனவே ஒரு முறை சொல்லி அவர் உள்ளே செல்லவில்லை. மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றார், நான் உள்ளே செல்பவன், என்னை வெளியில் எதிர்பாராதீர்கள், என்னை உள்ளே அனுப்பி நீங்கள் தாளிட்டுக் கொள்ளுங்கள். உள்ளே என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம், உங்களுக்குள் எந்த கேள்வியும் எழ வேண்டாம். ஆனால் சட்டம் அதில் ஒன்றை சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஒரு அறைக்குள் இருந்து யாரும் இல்லாமல் தான் மட்டும் இருந்து கொண்டு ஒரு வேளை நீர் பருகாமல், ஒரு வேளை உணவருந்தாமல் பல நாட்கள் அவன் ஒரு அறையில் இருப்பானே, ஆனால் சட்டப்படி அது தற்கொலை முயற்சி என்பது பொருள். எனவே அந்த நபரை கைது செய்வதற்கு எல்லா வகையிலும் உரிமை உண்டு. அப்படி ஒரு சூழல் வந்தால் இறைவன் திருவுளம் கூட்டுவிக்கும் என்று சொல்லிவிட்டார். பெருமான் தான் சொல்லி சென்றார். அவ்வாறு சொல்லும் பொழுது எல்லாம் தந்த பெருமான் அகவலில் அனைத்தையும் தந்தேன், எல்லா விளக்கங்களையும் அகவலில் தந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 1596 வரிகளை கொண்ட அந்த அகவலில் நீங்கள் பிறந்த பிறவியின் பயனை பெறுவதற்கும் அண்ட சராசரங்களை தெளிவு பெறுவதற்கும் உள்ள அனைத்தையும் 1596 வரிகள் கொண்ட அந்த அகவலில் தந்தேன் என்று சொன்ன பெருமான் அவர்கள் அகவலை தொடங்கும் பொழுதும் சரி, அகவலை முடிக்கும் பொழுதும் சரி, அருட்பெருஞ்சோதி, 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 அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார்கள்.
முடிவும் தருணத்தில் அருட்பெருஞ்சோதி 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 என்று தான் சொன்னார்கள். இதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சில வேளைகளை நான் இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். மகாமந்திரம் என்பது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்பது மகாமந்திரம் என்றால் அதைவிட உயர்ந்தது வேறு எதுவுமே இல்லை என்பது தான் அதனுடைய பொருள் என்றால், அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ள அந்த மகா மந்திரத்தில் வரக்கூடிய அந்த தனிப்பெருங்கருணை என்கின்ற அந்த வரியை அந்த 1596 வரிகள் கொண்ட அகவலிலே எந்த இடத்திலும் காட்டவில்லை. அருட்பெருஞ்சோதி 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 என்றுதான் சொன்னார், தொடங்கினார், அப்படித்தான் முடித்தார். அப்படியானால் இந்த தனிப்பெருங்கருணை எங்கே சென்றது? சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வி எழ வேண்டும். எனக்கு அவ்வாறு எழுந்த வேளையில் விடை எப்படி கிடைக்கும் 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 என்று தேடிய கொண்டிருந்த வேளையில் தான் நிறைய குழம்பி அதற்கான விடை கிடைக்காத ஒரு சூழலில் வெகுண்டு ஒதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட வந்தது. விளக்கம் புரியாத அளவுக்கு நாம் என்ன படித்தோம்? நான் சிறப்பு தமிழ் படித்தவன். கல்வெட்டுகளில் இருப்பதையும் ஓலைச்சுவடிகளில் இருப்பதையும் எடுத்து நான் சொல்லக்கூடியவன். அதே ஒவ்வொரு செய்யுளுக்கும் அகப்பொருளையும் புறப்பொருளையும் தெளிவாக எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிறந்த பயிற்சியை பெற்றவன். ஆனால் இந்த இடத்திலே இதற்கு ஆன முகாந்திரம் கிடைக்கவில்லையே என்று வருந்தியது உண்டு. ஆனால் விடை கிடைத்தது சகோதர சகோதரிகளே. அந்த 1596 வரிகளில் முதலில் சொன்ன அருட்பெருஞ்சோதி 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 என்கின்ற 4 வரிகளையும், அடுத்து கடைசியிலே சொன்ன அருட்பெருஞ்சோதி 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 என்று சொல்லக்கூடிய அந்த 4ஐயும் தவிர்த்து அதற்கு இடைப்பட்ட வரிகளிலே அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அதுதான் இறைவன் நமக்கு தந்த தனிப்பெருங்கருணை என்பதை உணர்ந்து, அந்த மீதமுள்ள பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் அண்ட சராசரத்தையும் அளந்து எடுத்திருக்கின்றார். அவர் எந்த ஆய்வுக்கூடத்திலே இருந்து ஆய்வு செய்தார்? எந்த பல்கலைக்கழகம் அவருக்கு பட்டம் அளித்தது? எந்த பேராசான் அவருக்கு பாடம் பயிற்றுவித்தவன்? இதை நாம் நன்கு அங்குதான் நாம் உணர வேண்டும். பெருமான் தனக்கு அவருக்கு ஊட்டிய அனைத்தும் இறைவனால் கிடைத்தது, நேரடியாக கிடைத்தது என்பதை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். அண்ட சராசரத்தையும் அகவலிலே தந்திருக்கின்றார். சூரியனுடைய வேகம் என்ன என்று சொல்லியிருக்கின்றார், ஒளி வேகத்தை. பஞ்சபூதத்தையும் 5 நிலையில் எடுத்து சொல்லியிருக்கின்றார். மண், நீர், நெருப்பு, காற்று, வெட்டவெளி. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன என்று சொல்லியிருக்கின்றார். தண்ணீரில் இருக்கக்கூடிய தரங்கள், செயல்கள் என்ன என்று சொல்லியிருக்கின்றார். நெருப்பில் இருக்கக்கூடிய தரம், செயல்பாடுகள் என்ன என்று சொல்லியிருக்கின்றார். காற்றிலே இருக்கக்கூடிய செயல், எதனுள் எதுவெல்லாம் இருக்கிறது என்பதை, காற்றினுள் நெருப்பு இருக்கிறது, நீரினுள் நெருப்பு இருக்குகின்றது, நெருப்பினுள் நீர் இருக்குகின்றது, காற்றினுள் நீர் இருக்குகின்றது. இவை அனைத்தையும் வள்ளல் பெருமான் அப்பொழுதே நமக்கு அறிவியல் பூர்வமாக தந்துவிட்டார். சகோதர சகோதரிகளே, மேலை நாடுகளிலே தோன்றிய அறிவியல் ஆய்வாளர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ, கண்டு அறிந்து நமக்கு துணிபாக எடுத்து தந்தார்களோ, அதற்கு அவர்கள் எத்தனை கோடி பணத்தை அவர்கள் செலவழித்தார்களோ, எத்தனை நாட்களை செலவழித்தார்களோ, எத்தனை மனிதர்களுடைய அந்த ஆற்றலை செலவு செய்தார்களோ, அவ்வாறெல்லாம் செலவு செய்யப்பட்டு முடிவில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலவற்றை மட்டுமல்லாமல் அதிலிருந்து பலவற்றை எடுத்து வள்ளல் பெருமான் நமக்கு தந்திருக்கின்றார் என்றால் அறிவியலாளர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த மாமேதை நமக்கு சொன்னது நம்மால் உணர்ந்து கொள்வதற்கு முடியவில்லை. பாடத்திட்டத்திலே தலையாய பாடத்திட்டமாக வள்ளல் பெருமானுடைய நெறிமுறைகளை தந்து
இதில் மதிப்பெண் பெறுபவன் தான் இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு செல்ல தகுதி பெற்றவன் என்கின்ற ஒரு நிலையை அவனுக்கு நாம் வழங்குவோமே. ஆனால் உலக மனித சமுதாயம் வள்ளல் பெருமானுடைய நோக்கம் என்ன, மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன, அதை நாம் எவ்வாறெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை பள்ளியிலிருந்தே பாடமாக பயிற்றுவித்து நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க முடியும். அப்பேற்பட்ட தகுதி உள்ளதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு வழங்கிய அனைத்தும். அவர் தந்த அகவலிலே முடியக்கூடிய நேரத்தில் அண்ட சராசரத்தையும் அளந்து தந்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் கடைசியாக சொல்லுகின்றார், உத்தமன் ஆகுக ஓங்குக என்றார். மிக அற்புதமான ஒரு சொல். உத்தமன் ஆகுக ஓங்குக என்று சொன்னார். நாம் இதை மேற்போக்காக வைத்து பார்ப்போமேயானால் சிலர் வழக்கிலே பேசிக் கொள்ளும் போது சொல்லுவார்கள், அவர் பெரிய உத்தமர் அவர் அப்படின்னு சொன்னா உண்மையானவர் என்பதாக மட்டும் பொருளெடுத்து நாம் வழக்கத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த உத்தமன் ஆகுக அதை நிறுத்துங்கள். அந்த உத்தமன் என்கின்ற ஒரு சொல்லுக்கு மட்டும் எப்படி சேக்கிழார் பெருமானுக்கு சிவபெருமான் உலகலாம் என்றோதும் என்று அடியெடுத்து கொடுத்த பொழுது உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியின் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்கின்ற பாடலிலே வரக்கூடிய உலகு என்கின்ற உலகு என்கின்ற 3 எழுத்து உள்ள அந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் 2257 விளக்கங்களை வள்ளல் பெருமான் தந்தார். உலகு என்கின்ற ஒரு சொல்லுக்கு மட்டும் 2257 விளக்கங்களை தந்துவிட்டு இதை விரிக்க கூறின் பெருகும் என்பதால் இம்மட்டோடு நிறுத்தி கொண்டோம் என்கிறார். உள்ளதோ 3 எழுத்து ஒரு சொல், உலகு உலகு, அவ்வளவுதான். அதற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள் 2257 விளக்கங்கள். அப்பேற்பட்ட விளக்கங்களை கொடுத்துவிட்டு இதை விரிக்க கூறின் பெருகும் என்பதால் இம்மட்டோடு நிறுத்திக்கொண்டோம் அப்படின்னா பார்த்துக்குங்க. அப்போ இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், ஒவ்வொன்னையும் 10 பிரித்து எடுத்துட்டு போலாம். அப்போ அதே மாதிரி அந்த உலகுங்கிறதுக்கு அவ்வளவு விளக்கங்களை வள்ளல் பெருமான் கொடுத்தது மாதிரி நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் கொடுத்திருக்காங்க விளக்கம். இந்த உத்தமன் ஆகுகன்றதுக்கு 640 விளக்கம் கொடுத்திருக்காங்க. உத்தமன்றதுக்கு மட்டும் ஆகுக இல்ல, வெறும் உத்தமன்றதுக்கு மட்டும் 640 விளக்கம் கொடுத்திருக்காங்க. நான் ரொம்ப அது தெரிஞ்ச பிறகு வள்ளல் பெருமான் உலகுன்றதுக்கு சொன்னதை விட இந்த உத்தமன் என்ற சொல்லுக்கு இவ்வளவு அப்படியே உலகத்தையே கொண்டு அடைச்சு வச்சிருக்க அந்த உத்தமன்றதுக்குள்ள அது எப்படிரா இவ்வளவு பெரிய உலகம் தகுதியானது தானா அப்படின்னு பார்த்தா அது கூட உயர்வு இல்லைங்க. அதையே உயர்வு இல்லைன்னு ஒரு இடத்துல நமக்கு ஒரு அறிவுறுத்தப்படுகிறது. எங்க தெரியுமா? திருமந்திரத்தின் வாயிலாக. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகின்றார், உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன். நல்லா கவனிங்க, உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். ரொம்ப அவசியமான இடம் இந்த இடம். உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். அடுத்தது பாருங்க, உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு 640 இதுக்கு ஈடாகுமா? நினைச்சு பாருங்க. நான் 640 பார்த்ததுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே எனக்கு உண்மையிலேயே எனக்கு உடம்பெல்லாம் அப்படி இருந்துச்சு. நம்ம ஒரு பெரிய ஏதோ இதை அடைஞ்சிட்ட மாதிரி எனக்கு விளக்கம் கிடைச்சதும் இருந்தது. ஆனா இந்த திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கன்றிருந்த என்ன மாதிரி அவனாச்சும் கேள்வி கேட்டுருவான் அறிவியலி பயல்கள்.
கேள்வி கேட்பான். அவர் முதல்ல என்ன பண்றாரு? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். நல்ல இந்த சொல்லு ஒவ்வொரு எழுத்தையும் சரியா கவனிக்கணும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், இது பன்மைப்படுத்தப்படுகின்றது. உடம்பால் இல்லு போட்டோம்னா ஒண்ணு, இரு போட்டோம்னா பன்மை. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், அதுலயும் பன்மை போடுறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, திடம்பட மெய்ஞானமே ஐயே இங்கன்னா, அதுக்கப்புறம் ஞாவண்ணா நானா இம்மன்னா. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். அப்போ உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை, இந்த உடலுக்குள்ளேயே ஞானத்தை அடைவதற்கு, நமக்குள் இறைவன் இருக்குகின்றான் என்பதை, இந்த உடலுக்குள்ளே அவன் இருக்குகின்றான் என்பதை நாம் அறிவதற்கு பெயர் மெய்ஞானம். அப்படி இந்த உடலுக்கு முதலிடம் கொடுத்து ரொம்ப பெருமைப்படுத்தி பாடக்கூடியவரை பார்த்து என்ன மாதிரி ஒருத்தன் கேட்டுருவான், என்னையா உடம்பு உடம்புன்னு பெருமையா பீத்திக்கிறீங்க, என்னமோ கொடுக்கிறார் பிஸ்கெட். இன்னொருத்தர் பாடி இருக்காரு, ஊத்த சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாத்தி பிடிக்க வகை எனக்கு கிட்டுதில்லை, மாத்தி பிடிக்க வகை எனக்கு கிட்டும் என்றால் ஊத்த சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் செய்யறேனும். இந்த உடம்பு ஊத்த சடலம்னார் அவர் பாடினார். சரிதானே? நம்ம எவ்வளவுதான் பாசத்துல கதறி கதறி அழுதா கூட கடைசியா வந்து எப்படா எடுக்க போறீங்கன்னு தானே கேட்கிறோம். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நாரிடும், அதுலயும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் போலீஸ்காரன் வந்துருவான் தூக்கிட்டு போறதுக்கு. ஏன்னா சுகாதார கேடு வந்துடும். அதனாலதான் இறந்தவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல பிரண்டை துவையல் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா? பிரண்டை துவையல் பண்ணி சாப்பிடுங்கன்னு வாங்க. ஏன்? அது பயங்கரமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அதனால்தான் அந்த இறந்தவருடைய வாய்க்குள்ள பிரண்டை இலையை அரைச்சி வைக்க சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? கமார் வெத்திலையை அரைச்சி வைக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க, இந்த மூக்குல வாயிலெல்லாம் கமார் வெத்திலையை அரைச்சி வைப்போம். அது அப்படி இல்லை, ஒரே ஒரு பிரண்டை இலையை கிழிச்சு அந்த மூக்கு கிட்டையும் வாயிலையும் வச்சா போதும், ஒரு கிருமி கூட வெளியில வராது. அது 3 அங்குலத்துக்கு முன்னாடி நிற்கும் மொழியே வெளியில வராது. அப்பேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது பிரண்டை. அதனாலதான் இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல பிரண்டை சட்னி பண்ணி சாப்பிடுங்கனாக்கா அது இவங்க சம்பிரதாயமா எடுத்துக்கிட்டாங்க. அது கூட ஒரு சடங்கு. செத்தவங்க வீட்டுல ஒரு சடங்குன்னா போனவங்க வீட்டுல ஒரு சடங்கு. இப்படி எல்லாம் இது அறிவியல். ஏன்னு கேட்டா அந்த உடல் அப்படிப்பட்டது. நாய் கூட விபத்துக்குள்ள அடிபட்டுச்சுன்னா அந்த நாயை பொறுக்கி திங்கிறதுக்கு ஆள் இருக்கு. மனுஷன் அடிபட்டா நிக்கிறது கூட ஆள் இல்லை. எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் சரி, ஒரு சாயந்தரம் 6:30 மணிக்கு கருக்கல்ல 2 பனைமரத்துக்கு இடையில ஒரு மனுஷன் போனம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, இவன் ஆளறி அடிச்சு ஓடுவாங்க, நிக்க மாட்டான். போனம் ஒண்ணுல செத்து போனது, சத்து அற்று போனதுனால செத்து போச்சு. அதுகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அதை பார்த்து இவன் பயந்து அடிச்சு ஓடுவான். போனோம்னா பயப்படக்கூடிய பொருள். போனோம்னா நம்ம உடலை நோயால் தீண்டக்கூடிய ஒன்று. அதனால உடனே தூக்கி போய் எரிப்போமோ புதைப்போமோ என்னத்தையோ செய்யணும். அதுக்கு தான் இது. நாய கூட பொறுக்கித்திங்க ஆள் இருக்கிறாங்க. இந்த மனுஷன் செத்தா எப்படா கொண்டு போய் எரிப்பான், எப்படா கொண்டு போய் புதைப்பான் தான் பார்க்கிறோமே ஒழிய, அதுக்கு காரணம் அப்படிப்பட்ட உடல்னு சொல்லி ஒருத்தர் பாடினார். அதையெல்லாம் படிச்சுட்டு என்ன மாதிரி குடத்துல நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா ஒன்னாவாது, கழுத்து கீழே இருந்துச்சுன்னா தான் ஆடி ஆடி கொட்டிக்கிட்டு வரும். அதுதான் குறை குடம் கூத்தாடம். நாங்க என்ன மாதிரி குடம் ஏதாச்சும் பார்த்துட்டு இந்த திருமூலரை என்னையா பெருசா உடம்பு பெருமையா பேசிக்கிறீங்க அப்படின்ட்டு நான் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவர் அடுத்து பாடி இருக்கிறாரு, உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்து. நான் கூட அப்படித்தான்டா இருந்தேன், அவர் உடனே ஜெகம் வாங்குறாங்கன்றாங்களா அந்த மாதிரி. அவரும் அதான் சொல்றாரு, நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ள ஒரு பொருள் கண்டேன்,
உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. பெருமான் என்ன மாதிரி அந்த இடத்துல திருமூலர் எடுத்து சொல்றார் பாருங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், இது தேவையற்றது அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். அந்த உருபொருள்ன்றதுக்கு விளக்கம் எக்கச்சக்கமா இருக்கு. உருபொருள்ன்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. எப்படி கல்வி அழியாததோ, எப்படி கல்வி நீரினாலோ நெருப்பினாலோ திருடியோ எப்படி ஒன்றுமே செய்ய முடியாததோ, அதற்கு ஒரு சொல் உரு என்பது. உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். அது என்னவாம்? உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த இடத்துல உத்தமன் என்பதற்கு பொருள் என்ன? கொஞ்சோண்டு தமிழ் படிச்சவங்க கூட சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல உத்தமன் சொன்னா இறைவன். அப்ப பாத்துங்க, அந்த 640 இதுகிட்ட நிக்குமா? ஐயா சொன்ன அந்த உத்தமன் ஆகுக ஓங்குக, அந்த இடத்துல இப்ப நம்ம எதை உத்தமன்றதுக்கு பொருள் எடுத்துக்கிறது? இது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா கவனிக்கணும். வேங்கடநாதனை அப்படின்னு ஒரு பாட்டு. வேங்கடம்னா எதை குறிக்குது? என்னங்க? அவர் உடம்புன்னு சொல்றாரு. நான் கேட்கறது இந்த விளக்கங்களை இல்ல. ஒரு பொதுவா ரோட்ல வந்து பூக்காரமா வழியில் இருக்காங்க, எங்க சகோதரி ஒருத்தங்க அங்க பூக்கடை வச்சுக்காங்க. அம்மா வேங்கடம்னா என்னம்மான்னு கேட்டாங்க, சொல்லுவாங்க திருப்பதிமா. இல்ல, எளிமையா வெளியில மக்கள் நடைமுறையில் இருக்கிறது. வேங்கடம் என்றால் திருப்பதியை குறிக்கும். திருப்பதியை குறிக்கும்னா அது எந்த சமயத்தை சார்ந்தது? வைஷ்ணவத்தை சார்ந்தது. வைணவம். விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள் சைவர்கள். அப்ப இந்த இடத்துல வைஷ்ணவத்தை சார்ந்தது. இந்த சொல்லு வேங்கடம் நாதன் சீனிவாச பெருமாள், வெங்கடேச பெருமாள் இல்ல, நல்லா கவனிச்சுக்கணும். வெங்கடேச பெருமாள் வேற. என்ன இவர் குழப்பறாருன்னு பாக்குறீங்களா? கீழ் திருப்பதியில் இருக்கிறவர் தான் வெங்கடேச பெருமாள், மேல் திருப்பதியில் இருக்கிறவர் சீனிவாச பெருமாள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படின்னா போறாங்க, எப்படின்னா வச்சுக்கிறாங்க. அவரு தான் அதுக்கும் திருவாசகத்தில் தான் சொல்லிட்டாரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்தோன்னு. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஏகன் அநேகன், அநேகன் வச்சுக்கங்க, என்ன ஒன்று வச்சுக்கங்க. ஆனா மேல இருக்கிறவன் சீனிவாசன், கீழே இருக்கிறவன் வெங்கடேசன். நல்லா கவனிச்சுக்கணும். என்னடா இவர் இப்படி போட்டு வாங்குறாரு? அப்படித்தான் வாங்குவாரு. நான் 340 முறைக்கு மேல போய் தரிசனம் பண்ணிருக்கிறேன் விளையாட்டுல. 1983 இருந்து நாங்க மாதந்தோறும் நாங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். பாடுறா, இந்த ஆள் ஒரு சன்மார்க்கிடா. எப்படிங்க இருங்க, அதுக்குள்ள பாத்தீங்களா? கேட்டுங்க, வந்துருச்சா? ஒரு பக்கம் பார்த்தா அது காளி கோயில், இன்னொரு பக்கம் பார்த்தா அவரு பெருமாள் முருகன். ஏன் தெரியுங்களா? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்ப மலை மேல குமரன் சொன்னா முருகன் தான் இருப்பான், அவன் நம்மாளு. அது ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுங்களா? ஏறுமையில் ஏறி விலை ஆடு முகம். என்னடா திசை திரும்புதன் பார்க்காதீங்க, சுத்திட்டு வருவேன். ஏறுமையில் ஏறி விலை ஆடு முகம் ஒன்று, ஈசனோட ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலமா அமர்ந்த பெருமாளே முடிச்சான். அதனால பெருமாள் நம்மாள்றா. எப்படி? திருச்செந்தூர்ல கடற்கரையில் இருக்கிறான், திருப்பதியில மலைக்கு மேல இருக்கிறான், ரெண்டும் நம்மால் தான். எப்படிங்க? இல்லன்னா முடியுங்களா? எடுத்து வைக்கும் போது நம்ம எல்லாம் ஓமான ஓமயம் நாங்க அது எடுத்து வைக்கும்போது எல்லாம் ஒப்பிட்டு காட்டணும். கம்பேரிட்டிவ் ஸ்டடி இங்கிலீஷ்ல. அப்ப இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்க வேங்கடநாதனேன்னு ஒருத்தன் எழுதுறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்றது இருக்கட்டும், காமராஜர் அரங்கம் இருக்குல்ல, அங்க மாநாடு நடக்குது. அங்க திருவாவடுதுறை ஆதீனம் முத்துக்குமாரசாமி தம்புரான் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆசிரியரை வழங்குறதுக்கு.
சிறப்புரை ஆற்றுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு கவிஞர் இந்த சினிமா பாடலாம் அவர் பேர் நினைவு வர மாட்டேங்குது. இவருக்கு அப்புறம் இல்ல நம்ம இசைஞானி இளையராஜாவுக்கு இல்லைங்க, கங்கை அமரன். கங்கை அமரனும் அன்னைக்கு அதை பத்தி பேச போறாரு. நான் தான் கடைசியா பேச போறேன். நான் பேசும்போது நான் கேட்டேன், ஐயா வேங்கடநாதனேன்னு ஒரு ஆளு பாட்டு எழுதியிருக்கிறான். வேங்கடநாதனேன்னு ஒரு ஆள் பாட்டு எழுதியிருக்கிறான். அவன் சைவனா வைணவனான்னு கேட்டேன். இதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் முந்திரி கொட்டைன்னு என்ன எங்க கண்ணுக்கு டீச்சர் அதுக்கு அடிப்பாங்க. முதல்ல பதில் சொன்னா வந்து அடிப்பாங்க. எடுக்கிறத முந்திரி கொட்டை மாதிரி சொல்லாத. அங்க முந்திரி கொட்டை மாதிரி பதில் சொன்னது யார் தெரியுங்களா? முத்துக்குமார் சாமி தம்பிரான். அவர் யாரு? திருவாவடுதுறை ஆதீனம். திருவாவடுதுறையிலிருந்து தான் திருமந்திரத்தை எடுத்தாங்க. அங்கிருந்து வந்த ஆதீனம் வேங்கடநாதனேன்னு சொல்லி ஒருத்தன் எழுதியிருக்கிறான். அவன் யாரா இருப்பான்னு கேட்டா அவன் வைஷ்ணவனா இருப்பான்றார். எனக்கு உண்மையிலேயே அதை என்னால ஏத்துக்க முடியல, கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு பாடலாம் ஒரு வரியோட முடிஞ்சிருமா? திருவள்ளுவரே 1.25 வரி வச்சிருக்கிறாரு இருக்கிறதுலே, அதுதான் அணுகுண்ட. அப்ப ஒரு வரியில முடியுமா? வருது வேதாந்த கூத்தனை அடுத்த வரி, வேங்கடநாதனே முதல் வரி, வேதாந்த கூத்தனே அடுத்த வரி. இப்ப கோலமிடுவோம். அடாடா என்னடா இது கூத்தன நம்ம இல்ல, இவன் சிவபெருமானாச்ச. அப்ப சைவம்ல வருது. ஓ இவன் வந்து ரெண்டும் கலந்து அவனா எழுதியிருப்பான். மூன்றாவது என்ன தெரியுமா? வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை வந்துருச்சு. அப்ப மெஜாரிட்டி யாரு? டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டாரு. அவர் தான் இங்க மெஜாரிட்டி. எப்படி? வேதாந்த கூத்தனே வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை, வேங்கடம் என்றே விறகறியாதவன் தாங்க வல்லான் உயிர் தாமறியாரே. அடுத்த முடிவு வேங்கடம் என்றே விறகறியாதவன் தாங்க வல்லான் உயிர் தாமறியாரே. இது அத்தனையுமே வேங்கடம் தாண்டான்றான். இதுக்குள்ள தாண்டா எல்லாம் இருக்குன்றான். என்னடா அப்படின்னா அப்ப வேங்கடம்னா அப்ப திருப்பதியும் இல்ல, இது சைவ வைணவமும் இல்ல, இதுல வேற ஏதோ இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு எப்போது நமக்கு குழப்பம் இல்ல. எடுக்கிறதுக்கெல்லாம் கேள்வி. சந்தேக பேர்வழினா கடைஞ்செடுத்த சந்தேக பேர்வழி நான் தான் நோண்டி 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 பார்த்துக்கிட்டு போனா அப்ப வருது ஒரு விளக்கம். என்ன வருது? வேங்கடம் என்றால் தீயில் வெந்து அழியும் நிலை பெறும் உடல் என்பது பொருள். நல்லா கவனிச்சுக்கணும். தீயில் வெந்து அழியும் நிலை பெறும் உடல் என்பது அழிஞ்சிடும் சொல்லிட்டியே, அப்புறம் எங்க இருந்து நிலை பெறும்? ஐந்தொழில் ஆற்றுவது உண்மை என்றால் நிலை பெறும். எப்படி? நல்லா கவனிக்கணும். ஐந்தொழில் ஆற்றுவது உண்மை என்றால் அது இன்னதுதான் என்று விளங்கிக் கொண்டால் வரும். எப்படி? ஐந்தொழில்னா என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். நல்லா கவனிச்சுக்கணும். படைச்சது தெரிஞ்சு போச்சு, புள்ள பிறந்துருச்சுங்க. எப்படி? காத்தல் தெரிஞ்சிருச்சுங்க, நல்லா வளர்ந்துருச்சுங்க. அழித்தல் தெரிஞ்சிருச்சுங்க, போட்டுன்னு போயிடுச்சுங்க. எப்படிங்க? படைத்தல், காத்தல், அழித்தல். அது என்ன? மறைத்தல், அருளல். இது எனக்கும் நம்ம அரங்கராமலிங்கன் ஐயாவுக்கும் தான் இது ஏற்பட்டுச்சு நுங்கம்பாக்கத்துல. நான் கேட்கிறேன் சிவங்கோயில் ஐயா, இந்த மறைத்தல் அருளல்ன்றாங்களா அது என்னையா? அதுக்கு அவர் என்ன சொன்னது? அதான் உங்க திருமூலரே சொல்றாரு. எங்க திருமூலனுமே எங்க மாமா மச்சா மாதிரி உங்க திருமூலன். ஏன்னா நான் அடிக்கடி திருமந்திரத்தை மேற்கோள் காட்டுறதுனால என் பங்கு 2. அப்போ ஒரு தானியம் இருக்கு அங்க, பிராக்டிக்கலா நாங்க பண்ணோம். நான் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் ஒரு வேர்க்கடலை கொண்டு வந்தேன். இவர் அறிவாளி இல்ல, இது என்னையான்னு கேட்டேன். நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? வேர்க்கடலை காட்டி இது என்னன்னு கேட்டா என்னன்னு கேட்போம்? நிலக்கடலைன்னு சொல்லுவோம். ரொம்ப சுத்தமா தனித்தமிழ்ல சொல்லுவோம், நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவோம். அவர் அது சொல்லல, தானியம்னார். இது ஒரு தானியம்னார். அப்ப அடுத்த பதிலும் அவர் சரியா சொல்லுவார். இது எதுக்கு பயன்படும் கேட்டேன். பதியம் போட்ட செடி வருவனார். அப்ப நம்மளை கேட்ட என்ன சொல்லியிருப்போம்? அவிச்சு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம், உருண்டை பண்ணலாம், பர்பி பண்ணலாம், எப்படி என்னென்னமோ பண்ணலாம், கேக்கு எல்லாம் சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு? அத பதியம் போட்டா செடி வருவனார். அப்பா அதுதான் விஷயமே.
இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தானியம் இருந்ததுங்க, அதை கொண்டு போய் பதியம் போட்டுட்டோங்க, அங்க செடி வந்துருச்சுங்க. அங்க வச்ச விதை எங்க? விதை மறைக்கப்பட்டது, செடி அருளப்பட்டது. நல்லா கவனிச்சுங்க, இதுதான் விஷயம். எப்படிங்க? விதை மறைக்கப்பட்டது, செடி அருளப்பட்டது. அது செடியோட விட்டுருங்க. இப்ப அடுத்த வர்க்கத்துக்கு வரோம். ஒரு செடி வந்து வச்சுங்க, நம்ம நல்லா பார்க்கிறோம். செடி ஒரு குத்து செடி, அதை செடின்னு சொல்றோம். வளர்ந்துருச்சு, அதுதான் அதே வளர்ந்துருச்சு. அதுக்கு பேர் என்ன? மரம். அப்ப செடி எங்க? எவ்வளவு எளிமை பாத்தீங்களா? செடி எங்க? செடி மறைக்கப்பட்டது, மரம் அருளப்பட்டது. எதையோ ஒண்ணு மறைச்சு வேற ஒண்ணு கொடுக்கறது இல்ல, ஒன்றை மறைத்து அதையே வேறொன்றாக ஆக்குதல். செடி மறைஞ்சிருச்சு, மரம் வந்துருச்சு. பரிணாமத்தின் அடிப்படையில் அங்க மலர் வருதுங்க. அது எப்படி தெரியுமா? மொட்டு. மொட்டு நம்ம பார்த்துட்டோம். ஆஹா, நல்ல அந்த மரத்தை நல்ல மொட்டு வந்திருக்கு. 2 நாள் கழிச்சு பார்த்தா அது மலர்ந்துருச்சு. மொட்டு எங்க? மொட்டு மறைக்கப்பட்டது, மலர் அருளப்பட்டது. மலர் என்னாச்சு தெரியுங்களா? பிஞ்சாச்சு. மலர் மறைக்கப்பட்டது, பிஞ்சு அருளப்பட்டது. பிஞ்சு காயாச்சு, பிஞ்சு மறைக்கப்பட்டது, காய் அருளப்பட்டது. காய் கனியாச்சு, காய் மறைக்கப்பட்டது, கனி அருளப்பட்டது. பிறகு அது உபயோகத்துக்கு வருது. பழத்தை நம்ம சாப்பிட்டோம், மீண்டும் கொட்டையை போட்டோம், அது ரங்கராட்டின மாதிரி இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஐந்தொழில். எப்படி? அப்படி அவன் ஐந்தொழில் ஆக்குறது, ஒன்றிலிருந்தே இன்னொன்றை உருவாக்குவது உண்மை என்றால், இந்த இடத்துல தீயில் வெந்து அழியும், மீண்டும் நிலை பெறும். அது உண்மை என்றால் இது உண்மைதான். அத ஆங்கில அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன கண்டாங்கன்னு சொன்னா, ஆங்கிலத்தில் மெட்டபாலிசம் சொன்னாங்க. மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்சிதை மாற்றம். ஒரு நிமிடத்தில் 50 லட்சம் அணுக்கள், நம் உடலில் உள்ள அணுக்கள் 50 லட்சம் அணுக்கள் ஒரு நிமிடத்தில் எரிந்து சாம்பலாகிறது. நல்லா கவனிக்கணும். அதே ஒரு நிமிட நேரத்தில், அப்பொழுதே அடுத்து ஒரு நிமிடம் இல்ல, அப்பமே அதுலயே ஒரு பக்கம் 50 லட்சம் அணுக்கள் அழிந்து எரிந்து சாம்பலாகிறது, அதே நேரத்தில் 50 லட்சம் அணுக்கள் உருவாகிறது. இதைத்தான் வளர்சிதை மாற்றம் சொன்னான். இதற்கு பேர் தான்டா வேங்கடநாதன். வேங்கடம் என்றால் தீயில் வெந்து அழியும் நிலை பெறும் உடல் என்பது பொருள். இதுதான் வளர்சிதை மாற்றம். சயின்ஸ, பெத்தாலஜிய என்னைக்கு 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் திருமந்திரத்தில் வச்சுட்டாரு. அங்கதான் சயின்ஸ் வளருது. அறிவியல் நூல் திருமந்திரம் சும்மா 12 திருமுறைகள் சேர்ந்த சைவ திருநூல் அல்ல, அது அறிவியல் நூல். இந்த பொருள்களை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் ஐந்தொழில் புரியறத இவருக்கு கொடுத்துட்டாராம். யாருக்கு? வள்ளலாருக்கு கொடுத்துட்டாராம். யாரோ சொல்லல, வள்ளலார் தான் சொல்லியிருக்கார். ஐந்தொழில் புரிவதை எனக்கு தந்தனன் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, ஐந்தொழில் புரியறதை இவர் கொடுத்ததுனால இவரும் கடவுள் தான். ஐந்தொழில் புரியறதை கொடுத்ததுனால அவர் கடவுளை, இவர் கடவுளாயிட முடியாது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்பவும் இவர் ஒரு பணியாளர் தான். அவர் என்ன சொன்னாரு? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திரித்து சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்துடுவதற்கென்றே இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேனே. நான் டெபுடேஷன்ல வந்தேன், என்னை வருவிக்க விட்டேன், என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல ஒண்ணுதான் இது. அதை ஃபைலை பார்த்துக்கிட்டு வரும்போது இதுவும் ஒரு ஃபைல். ஆனா இவரோட பேரண்ட் டிபார்ட்மெண்ட் இது இல்லை, வேற. அது பேரண்ட் டிபார்ட்மெண்ட் வேறன்றது யாருக்கு தெரியும்? வள்ளலாருக்கு அப்புறம் யாராவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட 2.5 கலந்து இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. ஏன் நமக்கு தெரியாது தெரியுமா? நம்ம தான் ஒரு பேச்சே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டியில வச்சிருக்கிறோம். யார் பேச்ச? வள்ளலார் பேச்ச கேட்டக்கூடாது. கேட்டுட்டா நம்மளாம் சிறு திருந்திருவோம். அதனால வள்ளலார் பேச்சு கேட்டக்கூடாது, கனவுல கூட கேட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
எங்க இருந்து நம்ம வளர போறோம்? எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இரண்டரை நம்மளால கலக்க முடியும்? அத பெருமான் எவ்வளவு அழகா கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. எல்லாம் முடிச்சு கடைசியில உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னார். இந்த இடத்த ஒண்ணு கவனிக்கணும். அந்த திருமந்திரத்தின் அடிப்படையில் உத்தமன் அப்படின்னு சொன்னா இறைவன். ஏன்னா அவனதான் சொல்றார் அவர், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. பாண்டியன் பெரிய கோயிலை கட்டினான், மன்ன கோயிலை கட்டிட்டு கும்பாபிஷேகம் நடத்த போறான். கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு மறுநாள் அன்னைக்கு நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு ராத்திரிக்கு நம்மால் டான்ஸ் மாஸ்டர் போறாரு கனவுல. என்னங்க, நான் வந்துட்டு அடிக்கடி சொற்பொழிவு நடத்துறதுக்கு கெஸ்ட் லெக்சர் பண்றதுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போவேன். என்ன அடிக்கடி வர வைப்பார் வைஸ் சான்சலர். நான் போய் என்னைக்கு பேச போறேன்னா அன்னைக்கு அவர் எந்த வேலை இருந்தாலும் அன்னைக்கு இருப்பார். ஏன்னா புதுசா ஏதாச்சும் விடுவான் அந்த ஆளுன்னு. எப்படி நான் புதுசா அதுனா தரக்கு விடுவேன். அந்த சயின்ஸ்ல இருந்து புதுசா ஒன்று எடுத்து தருவேன். அவங்க ரொம்ப வசதியா இருக்கும். சரி, நான் மற்ற சப்ஜெக்ட் நாளை காலையில பேசுறதுக்கு முன்னாடி டிஃபன் நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு வர சரிங்கன்ட்டு வந்துருவோம். காலையில என் ரூம்ல வந்து தேடி பார்ப்பாங்க, நான் இருக்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? 4:30 மணிக்கெல்லாம் நான் கிளம்பிடுவேன் குளிச்சுட்டு. எங்க நான் போற இடத்துக்கு போயிடுவேன். நான் வருவேன், அங்கிருந்து ஒரு 9 மணிக்கு வருவேன். என்ன டாக்டர் நீங்க நம்மளாம் சேர்ந்து வைஸ் சான்சலர் வீட்டுல காலையில பசியாரலான் இருந்தா நீங்க காணா போயிட்டீங்களே. ஒண்ணு இல்லையா, நம்ம டான்ஸ் மாஸ்டர் பார்க்க போனையா? ஓ, இங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் பார்க்க போட்டீங்களா? அப்படி அவருக்கு தெரியாம. யாருங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியாம. அது ஊர் உலகத்துல தெரியும். அது ஒரு அந்த ஆளு ஒரு பனாதி இங்க இருக்கிறான். அந்த ஆளு நான் பார்க்க போவேன். அப்பதான் அனந்தராமன் ஒரு ப்ரொஃபசர் உள்ளுக்கு வந்துட்டாரு. ஏங்க இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க? டான்ஸ் மாஸ்டர்னாக்க நடராஜரை சொல்றாருங்க. எப்படி? அவன் டான்ஸ் மாஸ்டர் தானே. அதுதானே உண்மை. இயக்கும் கருவி. இது நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இதை வந்துட்டு நம்ம கலை நுணுக்கத்தோட சிந்தனையோட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அத அறிவியலோடு ஆன்மீகத்தை இணைச்சு பார்த்தோம் சொன்னா சக்தி நிலைத்திருப்பது. அதுக்குள்ள சக்தி இருக்குதுன்றது எப்ப தெரியும்? செயல்பட்டா தானே தெரியும். அந்த வைப்ரேஷன் தான் சிவம். எப்படி? எது வைப்ரேஷன் ஆகுது? அந்த சக்தி. அப்ப அதுதான் சக்தி, அதுதான் சிவம். ரெண்டும் ஒண்ணுதான். இதுல அது வேறு இது வேறு கிடையாது. இந்த விவரம் எல்லாம் வெளியில ஏண்டா தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? நமக்குள்ள இருக்குது. அது நமக்குள்ளதான் இருக்குதுன்றது சரியான முறையில் நீங்க புரிஞ்சு அத பயிற்சியில கொண்டு வந்து நீங்க அதை கடைபிடிச்சு முயற்சித்து நம்பிக்கையோடு இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உத்தமராகுவீர்கள். அப்போ அவர் சொன்ன உத்தமன் என்பது இறைவன். அப்ப வள்ளலார் இறைவனைத்தான் சொன்னாரா? அந்த கேள்விக்கு இங்க அருமையான பதில் அடுத்த வார்த்தையில் இருக்கு. ஓங்குக என்றனை. நல்ல கவனிச்சுங்க. இவன் இறைவனாக இருந்திருந்தால் அதுக்கப்புறம் என்ன ஓங்குறது? அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த திருமூலர் சொன்ன உத்தமனைத்தான் வள்ளலார் இந்த இடத்தில் கடைசியாக சொன்னார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமேயானால் அதற்கு அடுத்த வார்த்தையில ரொம்ப எச்சரிக்கையா ஓங்குக என்றனையினாரு. அதற்கு அப்புறம் என்ன உயர்றது? என்ன அதிகப்படியாகிறது? எல்லா முடிவும் தானே இறைவன். அப்ப அது அல்லடா அப்படிங்கிற நீ அந்த நிலையை அம்மயமாதல். எப்படி? அம்மயமாதல். ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதினர் சின்னங்கள் ஊதினர் சங்கம் பெருமைகொள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகியன்றாகி அம்பலத்தே சித்தி ஆடர் செய்பதியே இருமையும் அளித்த என் அருட்பெரும் ஜோதி இருமையும் அளித்த என் அருட்பெருஞ்சோதி என்னரசே பள்ளி எழுந்தருள்வாயே. இப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் பாடும் பொழுது
இறைவனை பாடுவதாக எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு எடுக்கும் பொழுது முட்டா பயலுங்களே தெளிவு பெறுங்கடான்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எழுந்தருள்னா என்ன, நமக்குள்ள வெளிச்சம் வரணும். அதனாலதான் அருட்பெருஞ்சோதினார். நமக்குள்ள அந்த தெளிவு பெற வேண்டும். அந்த தெளிவு பெறக்கூடிய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த தெளிவு எதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என வனைந்து வனைந்து எத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையுள் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவேனர். அதுல ஒரு இடத்துல வரும்போது அருள் அமுதேனர். அப்ப நம்ம ஏற்றி நாம் உயர்வடைய வேண்டியது எதன் மூலமாக என்றால் அருளின் மூலமாக. அந்த அருள் எங்கிருந்து கிடைக்கும், எதிலிருந்து கிடைக்கும்? ஜீவகாருண்யத்தின் மூலமாக கிடைக்கும். அதனாலதான் சொன்னாரு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக ஒரு உயிரை கொள்றாங்க, அதை நம்ம காப்பாத்திட்டோம்னு சொன்னதும் உடனே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் உட்கார்ந்துருந்தா நடக்காது. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் சொன்னாரு. அந்த ஜீவகாருண்யம் என்பது எந்த ஜீவனெல்லாம் எந்தெந்த உபாதைகளை அனுபவிக்கின்றனவோ அந்த உபாதைகளில் இருந்து அந்தந்த ஜீவனை எவன் காப்பதற்கு வழிவகை செய்கிறானோ அதற்கு பெயர் ஜீவகாருண்யம். உபாதைகளுக்கு துன்பங்களுக்கு ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது. உலகம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு துன்பம். ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் துன்பம் வரவே வராது. இந்த தம்பி அப்படியே உத்து பாரு, மாட்டு நம்ம கண்டுபிடிச்சுடா இன்னைக்கு அப்படின்னு இவர் அப்படியே உத்து கவனிக்கிறார். ஒருத்தனுக்கு மட்டும் துன்பம் வரவே வராது அப்படின்னு நான் சொல்லலைங்க, திருவள்ளுவர் சொன்னார். 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரம். ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் 2 உதடம் ஒட்டாது. ஒரே ஒரு திருக்குறள் தான். 1330 குறட்பாக்களில் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் உதடு ஒட்டாது. அது எது? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். என் உதடு ஒட்டிச்சா பாத்தீங்களா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவன் எவனுக்கு எது எதன் மீது பற்று இல்லையோ அவனுக்கு அது அதிலிருந்து துன்பம் இல்லை. எவ்வளவு அழகா சொன்னார் பாத்தீங்களா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்றி விட. எப்படி நம்மளை போட்டு புளிஞ்சு சாறு எடுக்கிறார். வள்ளல் பெருமான் மேல்நிலை அடைவதற்கு வழிகாட்டி நமக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. திருவள்ளுவர் இங்க நின்று சாகாதீங்கடா, தேவையில்லடா, நீ இப்படி இருந்தா போதும், உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது, உலகம் உன்னை, இவர் சொன்னார் பாருங்க, உத்தமன் ஆகுக அப்படின்னார. திருக்குறள் வழி அத்தனையிலையும் ஒருத்தன் சரியா வாழ்ந்துட்டான் வச்சுக்கங்க, அவன் சத்தியமா உத்தமன் ஆயிடுவாங்க, உலகை வென்று விடுவான். அவன்கிட்ட நரகம் இதெல்லாம் நடக்காது, யாரு பாச்சாவும் பலிக்காது அவன்கிட்ட. அவன் வெற்றி பெற்று விட்டான், அவனுக்கு போட்டியே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட இடம் இது. எங்க எங்க போகணும்? நரகத்துக்கு. எங்க போக சொல்றீங்க? நரகத்துக்கு புஸ்தகத்துல தான் எழுதி வச்சுக்கலாம், வேணுன்ற வரைக்கும். எப்படி எப்படிலாம் பூதாகரமா எழுதணுமோ அத்தனை எழுதிக்கலாம், தேவையே கிடையாது. மனுஷனுக்கு உள்ளத்துல ஏதோ ஒரு காரணம், நல்ல ஜாலியா நல்ல ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு துன்ப செய்தி வந்துருச்சுன்னு சொன்னா அவன் தோண்டு விழுந்துருவான் பாருங்க. எப்படி நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுச்சுன்னா வாயில ஒரு பூண்டை நல்ல மினிட்டு பூன் ஊதுங்க, தொப்பு பாத்தீங்களா? இதுல ஒரு ரகசியம், இதுல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல.
எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம்தான். பூண்டை ஒரு பல்லு பூண்டை வாயில போட்டு நல்லா மெல்லுங்க. பாம்பு நல்லா படையெடுத்து ஆடட்டும். படம் எடுத்துட்டு இப்படி ஆடிட்டு இப்படியே கொத்திராது. அது நல்லா கவனிச்சுங்க. பாம்பு இப்படி இறங்கி பின்வாங்கி கொத்தும். இறங்குறதுங்கிட்ட ஸ்டாண்ட் பண்றதுக்கு, பின்வாங்கிறதுக்கு வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு தப்புன்னு வச்சிரும். அப்படி மனுஷனை கொத்தும் போது இப்படி வைக்காது, அப்படி வைக்கும். இப்படி சைட்ல கொத்தும், இல்லைன்னா இப்படி சைட்ல கொத்தும். இந்த 2 பல்லு தான் போடும், ஆல்ரெடி இந்த 2 பல்லு போடும், இல்லைன்னா 1 பல்லு போடும். மனுஷனை மட்டும் அப்படி கடிக்கும். மற்ற பிராணிகள் எல்லாம் நேராக கொத்தும், 4 பல்லும் போடும். இதை அது கத்து வச்சிருக்கு. அது கூட எடுத்தது இப்படி ஆடிட்டு கொத்திராது. ஆடு வாங்குது பாருங்க, பூணு ஊதுங்க, அவ்வளவுதான். அப்படியே தோண்டு விழுதும், செத்தே போயிடும். எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? நம்ம இப்ப நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம பாம்பை வந்துட்டு ஐயோ ஐயோ பாம்பு வந்துருச்சு கத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதுக்காக இதை வாயில போட்டுக்கிட்டு வாயில போட்டுக்குவாங்க. அது மென்னுகிட்டு இருக்கும்போது எரியும். நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் தெரியுதா அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கிட்ட ஊதத்துக்குள்ள அது கொத்திருச்சுன்னா எப்படி? இத்தனை சைத்தான உள்ள வந்து வேலை செய்வான். ஒண்ணுமே வேண்டாம். ரொம்ப எளிமையான விஷயம் இதுல சொல்லித்தரேன். பூண்டை நல்லா தண்ணியில போட்டு நல்லா இல்ல வாயில போட்டு மென்னு தண்ணியில ஊத்துங்க. அப்படி சுத்தி அப்படி ஊத்திருங்க, தொப்புன்னு விழுந்துரும், பாம்பு விழுந்துரும். ஆனா அதோட விட்டுருங்க தயவு செய்து. ஒரு பக்கத்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க. ஒரு பக்கத்துல இவ்வளவு தூரம் ஊத்துனீங்க இல்லையா, அந்த பூண்டு கலந்த தண்ணிய அதுல ஒரு பக்கத்துல வெறும் தண்ணியை ஊத்துங்க. அது வழியா பாம்பு வெளியே போயிடும். அது உடம்புல உள்ள சத்து அத்தனையும் அங்கேயே இழந்துரும். அதுக்கு மேல படம் எடுத்து கொத்தக்கூடிய சக்தி அது கிடையாது. ஏன்னா உயிரை பணையம் வச்சு விட்டா போதும்டான்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒடி போயிடும் பாம்பு. அப்பேற்பட்ட விஷம் எதுல இருக்குது? நீங்க ஒண்ணு பூண்டோட சேர்ந்து மாமா மச்சான் 2 பேரும் சேர்ந்தாதான் எச்சில் இருக்குத, கொடூரமான விஷம். மனுஷனுடைய எச்சில் இருக்குத, பாம்பு கடிச்சா கூட இப்படி கொத்துச்சுன்னா இதெல்லாம் போய் இங்க போய் மேல போய் 3வது முறை ஆக்சிஜனோட வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா டெத்து, இவன் உயிர் போகும். உடனே அவன் சாக மாட்டான், அவன் உயிர் இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. அப்பேற்பட்ட கொடூரமான விஷம் நம்ம எச்சில். அத பூண்ட கலந்ததும் எச்சில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை பல்கி லட்சக்கணக்கில் பெருகிடும். அதை வெளியில துப்புனதும் பாம்பால அதை தாங்க முடியாது, செத்து போயிடும், அங்கேயே செத்துரும். அதனால சுத்தி ஊத்திட்டு ஒரு பக்கத்துல வெறும் தண்ணி ஊத்தினீங்கன்னா அது போயிடும். அதனால நீங்க பாம்பு அடிக்க வேண்டாம், அது போயிடும். இனிமே நம்ம வீட்டு பக்கமே வராது. இங்க பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்குதுன்னா கொஞ்சம் உப்பை நல்லா இடிச்சு அது கூட கொஞ்சம் பூண்டியும் கலந்து தண்ணியில கரைச்சி ஊத்தி வச்சிருங்க. ரொம்ப நாளைக்கு அந்த பக்கம் வராது. இந்த பழக்கத்திலே பாம்பு வரவே வராது. அப்பேற்பட்ட ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது நமது எச்சில். நம்ம உத்தமனுக்கும் இந்த எச்சிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்பே இதை விட பன்மடங்கு விஷத்தன்மை வாய்ந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நமக்கு நம்ம வீடு இருக்குதுல்ல, அந்த வீடு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வீடு பேர் அடைதல், அறம், பொருள், இன்பம். இது 3 சரியா இருக்கணும். அறத்தோடு கூடிய பொருளை தேட வேண்டும், அந்த பொருளால் இன்பம் அடைய வேண்டும். அதன் முடிவுதான் வீடு பேர் அடைதல் என்பது பொருள். அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இது அடையறதுக்குள்ள இவன் படுற பாடு இருக்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படி இருக்கக்கூடியவன் வீட்டை வந்து பெருமையா காப்பாத்துறதாக எவ்வளவு நாளைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம உத்தமனாக முடியாது. அதுக்கு தான் இவ்வளவு. ஏன் தெரியுமா? நம்ம கடன் 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 சொல்லி நம்ம பொறுப்பு பொறுப்பு பொறுப்புன்னு இருந்துகிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல. அதனால தானே 200 நாளா கோமாவில் இருந்த சாவித்திரியை சாகடிக்காம வச்சிருந்தாங்க. ஐயோ கொஞ்சம் திறந்து எதுனா சொல்ல மாட்டாளா, ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இருக்கிற சொத்தெல்லாம் பரிமாணம் எங்கெங்க இருக்குன்னு தெரியல, அது கொஞ்சம் முழிச்சிட மாட்டாளா? இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்புலாம். என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஏதாவது கிடைக்காதான்ற எதிர்பார்ப்பு தான். அத இவங்க என்ன நினைக்கிறது? பொறுப்பான், கடனா, கடமையா. கடமைன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு விட்டு போக வேண்டியதானே. அடுத்ததுக்கு எல்லாம் நீ ஏன் போயிட்டே இருக்கிற? பின்னால பின்னால கியூ நிற்கும். நம்ம எப்ப இந்த கடன் 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 சொல்லிட்டு இருக்கிறோமோ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத. இப்படி கடனுக்குள்ள உலகத்துக்குள்ள நம்ம மாண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில இறைவனை பத்தி நம்ம எங்க இருந்து சிந்திப்போமா? அதையும் மீறி எவனாவது கொஞ்சம் தப்பி தவறி
இறை சிந்தனை வந்துடுச்சுன்னு சொன்னா அதைத்தான் சொல்றார் வள்ளலாறு. நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, அது ஒரு விதமான உணர்வு, அதிலே இரு. அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொன்னாரு. அது ஒரு விதமான உணர்வு வரும். அந்த உணர்வு வந்துருச்சுன்னா ஒரு நெகிழ்வு வரும். ஒரு நெகிழ்வு வந்தால் அன்பு நிறைந்து விடும். அன்பு நிறைந்து விட்டால் அசுத்தம் வெளியேறிடும். ஊற்றலும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வேர்வை. கண்ணீர்னா இதுல வர்றது இல்ல, உடம்புல வர்றது. அப்ப அசுத்தம்லாம் வெளியேறிடும். அன்பு நிறைந்து விட்டால் அது சுத்தமானது, இறைவன். அன்பு நிறைந்து விட்டால் அசுத்தம் வெளியேறிடும். அப்ப என்ன நடக்கும்? அருள் அமுதேனார். அப்பதான் சொன்னார் அருள் கிடைக்கும். அந்த அருள் தான் வெற்றி அடைய உள்ள வழி. அது அமுதமாக கிடைக்கும். அதுதான் நமக்கு நல்ல நிதி. அது யாருகிட்ட இருந்து கிடைக்கும் சொன்னா, என் உரிமை நாயகனே, இறைவனிடத்திலிருந்து. எல்லோருக்கும் அவன் உரிமையானவன். என் உரிமை நாயகனே என வணைந்து வணைந்து. இந்த வார்த்தை வள்ளலார் மட்டும் தாங்க பயன்படுத்தியிருக்கார். நீங்க வேற எந்த இலக்கிய நூலையும் பார்க்க முடியாது. வணைந்து என்ற சொல்ல வள்ளலார் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கார். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து இறைவனை வணங்குதல் என்பது பொருள். சரணாகதி படலன்னு சொன்னாங்க. கீதையில எடுத்தீங்கன்னு சொன்னா சரணாகதி படலன்னு வருது. அர்ஜுனா, உனக்கு விட்ட வேலையை செய், அதற்கான கூலியை நீ எதிர்பார்க்காத. அந்த கூலியை கொடுக்கிற வேலை என்ன சேர்ந்தது, அதை நீ முதல்ல நம்பு. அதை நீ நம்பணும்னா நீ முதல்ல என்கிட்ட சரண்டர் ஆகு. 100 விழுக்காடு என்கிட்ட சரண்டர் ஆயிடு. அதுக்கு பேர் தான் சரணாகதி படலம். அதோட முடிச்சுட்டான். ஆனா இவர் அதோட முடிக்கல. அங்க கவனிக்கணும். அங்க என்ன சொன்னாரு? நீ சரணாகதி ஆயிடுனாரு. இது கடமை சம்பந்தப்பட்டது. ஆனா பெருமான் தான் சரணாகதி ஆனதோடு வணங்குடானார். ஏன்? மனிதன் வணங்க பிறந்தவன், இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவன் மனிதன். அதனால வணைந்து வணைந்து என்றால் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து வணங்குதல். அப்படி வணங்கினால் ஏத்துதும் நாம் உயர்ந்த நிலைக்கு செல்லுவோம். உயர்ந்த நிலை என்றால் இறைவனை அடையக்கூடிய சூழல். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். அவனுக்கு தாண்டா மரணம் இல்லை. இந்த படி நிலையில் எவன் வர்றானோ அவனுக்கு மரணம் இல்லை. அந்த நிலையை சொன்னார். உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. இதை வள்ளல் பெருமான் அழகா அகவல்ல கொண்டு வந்து நமக்கு வைக்கிறார். அந்த உத்தமன் ஆகுகன்ற அந்த சொல்ல அவரு தலைப்பு கொடுத்தாலும் கொடுத்தாரு. இது என்னடா உத்தமன் ஆகுகன்றதை பத்தி நம்ம ரொம்ப சரியா பேசணுமே. அதுக்காக எல்லாம் புரட்டினா எவ்வளவு விஷயம் கிடைக்குது தெரியுங்களா? தேடணும் ஐயா, நம்ம தேடணும். அதுதான் சொன்னாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அன்னைக்கு பாடினா எப்படி? கேட்டாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. பசித்த பிள்ளை என்ன பண்ணோம்? அழும். பசித்த பிள்ளை அழும், அழுத பிள்ளை அழுத பிள்ளை பால் குடிக்கும். இதுல நிறைய உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைய வந்துட்டு ஒரு சின்ன பாயோ இல்ல ஒரு துணியோ போட்டு படுக்க வச்சிருக்கோம். புள்ள வீல் வீல் அழுவுதே. புள்ள அழுவுதுன்னா யாராலையுமே தாங்க முடியாது. ஆளுக்கு ஆள் வருவாங்க, புள்ளைய சமாதானப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனா புள்ள அடங்காதுங்க. அம்மை அங்க அவ ஏன் ஓடி வரல தெரியுமா? அடுப்புல வானல்ல எண்ணெயை ஊதி தாழ்ச்சிக்கிட்டு இருப்பா. விட்டுட்டு வந்தாக்க பத்திக்கும். அதனால ஒழுங்கா அதை அணைக்கணும். அதை ஒழுங்கு பண்ணி அணைச்சிட்டு அவ வர்றதுக்குள்ள இருக்கிறவங்களால சும்மா இருக்க முடியுமா? புள்ள அழுவுத, எல்லாரும் சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. அது சமாதானம் ஆகாது. ஓடி ஓடி வருவாங்க. ஆனா நல்ல கவனிங்க, அந்த தாய் அடுப்பங்கரை வாசலை விட்டு இப்படி வெளியே கால் எடுத்து வச்ச அடுத்த கணு அப்படின்னு புள்ள கவனிங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வீல் வீல் கத்தின புள்ள அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படியே ஏங்கும். அப்ப என்ன? அவ காலடி வெளியே எடுத்து வச்சுட்டா. அந்த காலடி பட்டதும் இதுக்கு உணர்வு வந்துருது. அம்மா வர்றா. பாத்தீங்களா? பசிச்ச புள்ள அழும், அழுத புள்ள தாய் வந்து பால் கொடுத்துருவான். அப்ப நமக்கெல்லாம் அந்த பசி இல்லையா? நம்ம எல்லாம் அந்த பசியில இல்ல. அதனாலதான் பெருமான் சொன்னாரு பசித்திருன்னு சொன்னாரு. நம்ம என்ன பசின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்? என்னை பொறுத்த வரைக்கும்பா, ஆமா, எங்க ஊர்ல ஆடி மாசம் கூழ் ஊத்துனாங்கன்னா பெரிய தெருவுல இருந்து குரல் கொடுப்பாங்க, பூமா அப்படின்னுவாங்க. இதோ அனுப்பிட்டேன் எங்க அம்மா. யார? என்ன?
இங்கேருந்து போனால் இவ்வளோ பெரிய அண்டா இருக்கும். அதில் நல்ல வேப்பலை எல்லாம் அந்த கிழங்கு எல்லாம் கரும்பு எல்லாம் சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் போய் உட்காருவோம். அண்டாவில் வந்து கூழ் இருக்கும், திக்காக இருக்கும். பக்கத்தில் விதவிதமான குழம்பு இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும், இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் உட்காடுறவன் அண்டா காலி ஆகிற வரைக்கும் உட்காந்துருப்பேன். அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ உள்ள தள்ளி இருப்பேன்னு பாருங்க. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டில் நிச்சயமாக இப்படி கூழ் காய்ச்சி கொடுக்க போகிறதில்ல. நிச்சயமாக நாளைக்கு இதே வீட்டில் கொடுக்க போகிறதில்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான் கொடுக்க போகிறாங்க. கொடுக்கறது விடலாமோ? கிடைக்கும் போதே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றிட்டு முந்திரி மரத்து அடியில் வந்து அப்படியே பாம்பு தாவுக்கலையே முழுங்க நம்ம அப்படியே பரல்றோம். உண்மையை சொல்கிறேங்க. இப்படிலாம் இருந்தவங்க என்னுடைய நினைப்புன்னா நல்லா திங்கணும், இதைத்தான் பசின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க. பெருமான் அதை சொல்லலைங்க, அவர் பசித்திருன்னாருங்க. என்ன மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா? அத எதுல நம்ம சரியான விழிப்புல இருக்கணும். எந்த விழிப்பு? இவ்வளவு சொன்ன நல்ல பாம்பு வந்துச்சுன்னா பூண்டு போனா அந்த விழிப்பு இல்ல, திருடம் வருவான் அந்த விழிப்பு இல்ல. நம்ம எதுக்கு பறந்தோமோ அவர் சொன்னாரு, திடம்பட மெய்ஞானம் சேர உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைவதற்காகத்தான் நாம் இந்த பிறவை எடுத்திருக்கின்றோம். அது எப்படி கிடைக்கும்ன்ற விழிப்புல இருக்கின்றோம் சொன்னா உலக மக்கள்லாம் உலகத்தியலுக்குள்ள இருந்துகிட்டு இருப்பாங்க, நம்ம சிந்தனை வேறையா இருப்போம். அப்ப நம்ம தனித்திருப்போம் என்பது பொருள். அவ்வளவுதான். பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, இதுதான். இது எப்படி வேணாலும் திருப்பி திருப்பி போட்டுங்க. இத நமக்கு அருமையான ஒரு மூல மந்திரம், மகா மந்திரம். எது? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, மகா மந்திரம். மூல மந்திரம் எது? இதுதான். பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, இதுதான். இதனுடைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளதை நம்ம இந்த நூல்ல தேட ஆரம்பிச்சாலுமே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். அப்ப நம்ம வள்ளலார் சொன்ன உத்தமனா இருந்திருப்போங்க, இல்ல திருமந்திரத்துல சொன்ன இறைவனாதல் என்கின்ற அந்த உத்தமன் ஆனாலும் சரி. முடிவு அதுதானே. பிறவா நிலை என்றால் என்ன? இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டால் அது பிறவா நிலை என்பது பொருள். இல்லைன்னா மீண்டும் பிறப்பான். அப்ப சன்மார்க்கியா இருந்து எவனுமே அருட்ஜோதியோட கலக்கலன்னா பரவாயில்ல. இதே சிந்தனையில வாழ்நாள் முழுக்க இருந்து அந்த சிந்தனையிலே நம்ம உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிச்சயமா அடுத்த பிறவி நம்ம இரண்டரை கலக்கல. அடுத்த பிறவி நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலக்கிற பிறவிதான். அதற்கான நமக்கு ஒரு அருகதை தான் இந்த சன்மார்க்கத்துக்குள்ள வர்றது. சன்மார்க்கத்துக்குள்ள வந்துட்டா போதுமா? சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வரணும். அதான் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா அருள் கிடைக்கும், அமுதம் கிடைக்கும், அவன் நன்னிதி தருவான், எல்லாம் தருவான், நம்ம உத்தமன் ஆகி விடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த உத்தமன் ஆகுக ஓங்குக என்கின்ற உயர்நிலை, அதற்காகத்தான் உத்தமன் ஆக வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் இன்னும் கூட ஒரு கொஞ்ச நேரம் பேசலாம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு மருந்து கொடுத்து அனுப்பணும். அவர் மாயவரத்தில் காத்துக்கிட்டு இருக்காரு. மருந்து எடுத்துகிட்டு போகிறவர் எக்மோர் ரயில் அடியில் இருக்காரு. நான் போய் அவர்கிட்ட அந்த மருந்து கொடுத்தோன்னா வண்டியில் வச்சுருக்கிறேன். அதனால் நான் முதல்ல ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டேன், நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன்யா, அதனால தான் நான் சீக்கிரம் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் நான் இந்த சொற்பொழிவை வேறு ஒரு தலைப்பு வரும் பொழுது வேறு வகையில் நாம் எல்லாம் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த உத்தமன் ஆகுக என்பதற்கு இவ்வளவு விளக்கங்களை வள்ளல் பெருமான் சொன்னதிலிருந்து ஒரு அணு அளவு நம்ம எடுத்து தந்திருக்கிறோம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. இந்த உத்தமன் என்பது இரண்டு பொருள். ஒன்று திருமந்திரத்துல கடவுள், ஐயா சொன்னதுல உயர்ந்தவன். இந்த நிலையில எதை அடைஞ்சாலும் நமக்கு பெருமைதான். அது இந்த உலகத்துல நம்ம சாதிக்கக்கூடிய பெரிய சாதனை என்கின்ற அளவோடு நான் எனது இந்த உரையை நிறைவு செய்து தற்காலிகமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய நமது சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இதுவரை அதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அங்கத்தினர்களுக்கும் இந்த நிலையை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.